பக்தி தமிழிசை சேனல் நேயர்களுக்கு வணக்கம். முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏன் ஏற்றப்படுகிறது? அதன் சிறப்புகள் என்ன? முறையாக தீபம் ஏற்றுவது எப்படி? அதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்? அனைத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஆன்மீகத்திலும் ஜோதிடத்திலும் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடாக கருதப்படுவதுதான் முருகப்பெருமானுக்கு ஏற்றப்படும் வெற்றிலை தீபம். வெற்றிலை என்ற பெயரிலேயே வெற்றி இருக்கிறது. அதனால் நாம் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் தீராத வெற்றியை தரக்கூடிய ஆற்றல் இந்த தீப வழிபாட்டிற்கு உண்டு என்பது ஆன்றோர்களின் வாக்கு. சரி, முருகனுக்கு ஏன் இந்த வெற்றிலை தீபம் இவ்வளவு சிறப்பு? 2 காரணங்கள் உண்டு. முதலாவது, முருகனின் கையில் இருக்கும் வேல் அன்னை பராசக்தி தன் ஞானத்தை மகனுக்கு கொடுத்த வடிவம்தான். கூர்மையான அந்த வேலின் அமைப்பையும் ஒரு வெற்றிலையின் அமைப்பையும் உற்று நோக்கினால் இரண்டுமே ஒரே வடிவத்தில் இருப்பதை நாம் பார்க்கலாம். அதனால் வெற்றிலையை முருகனின் வேல் வடிவமாகவே கருதி தீபமேற்றி வழிபடும் போது நம் வாழ்வில் இருக்கும் தீராத வினைகளும் நமக்கு தெரியாமல் வரும் எதிர்ப்புகளும் அடியோடு அழியும் என்பது ஐதீகம். இரண்டாவதாக, செவ்வாய் தோஷ நிவர்த்தி. நவ கிரகங்களில் செவ்வாய் கிரகத்தின் அதிபதி முருகப்பெருமான். அதே போல மூலிகைகளில் செவ்வாயின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தும் பேராற்றல் வெற்றிலைக்கு உண்டு. சொந்த வீடு கட்ட வேண்டும் என்று நினைப்பவர்கள், நிலம் சம்பந்தமான பிரச்சனைகளில் சிக்கியிருப்பவர்கள், தீராத கடன் தொல்லையால் அவதிப்படுபவர்கள் முருகனுக்கு இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றினால் மிக விரைவிலேயே நல்ல தீர்வு கிடைக்கும். சரி, இந்த வழிபாட்டை எப்படி செய்ய வேண்டும்? 6 முகங்களை கொண்ட ஆறுமுகனுக்கு உகந்தது 6 வெற்றிலைகள். நல்ல கிழிசல் இல்லாத 6 வெற்றிலைகளை எடுத்து அதன் காம்பு பகுதியை கிள்ளிவிட வேண்டும். ஏன் காம்பு பகுதியை நீக்கணும்? ஏன்னா காம்பு பகுதியில மூதேவி வசிப்பதா ஐதீகம். அதனால காம்பு பகுதியை நீக்கணும். ஒரு தட்டின் மேல் இந்த 6 வெற்றிலைகளையும் வேல் வடிவிலோ வட்ட வடிவிலோ அடுக்கி வைத்து அதன் நடுவிலும் நுனியிலும் மஞ்சள் குங்குமம் வைத்து அதன் மேல் 6 மண்ணகல் விளக்குகளை வைத்து நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபமேற்ற வேண்டும். விளக்கை ஏற்றிய பின் முருகனின் ஓம் சரவணபவ மந்திரத்தையோ அல்லது கந்தசஷ்டி கவசத்தையோ மனமுருகி படித்து வழிபடுங்கள். செவ்வாய்க்கிழமைகளில், குறிப்பாக செவ்வாய் ஓரை நேரங்களிலோ அல்லது மாலை நேரத்திலோ இந்த தீபத்தை ஏற்றி வழிபடுவது வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும், எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் விலகும். நம்பிக்கையோடு இந்த எளிய வழிபாட்டை செய்து முருகனின் முழுமையான அருளை பெறுங்கள். ஓம் சரவணபவா.